ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த பீரோ வந்து நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சி எதனா ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கரெக்டாக கிடச்சிது. ஸோ மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு நான் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பீரோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லு மெஸ்ஸியாக இருக்குது. எந்தெந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ சைடு ஒன் நான் எல்லாம் ஃபுல்லும் எடுத்து போட்டுட்டு சைடில் அந்தந்த ரோவில் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக மடித்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதால ரொம்பவே எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவே தெரியும். ஸோ நம்ம எதனா இப்போது அவசரமாக எங்கன்னா வெளியே போகணுன்னா கூட சடனாக அதை இழுத்து போட்டுருவோம். ஸோ இப்படி வைக்கிறதால கரெக்டாக அந்தந்த செட்டோடு அந்த ட்ரெஸ்ஸுக்கு வச்சுருவேன். இது டெய்லி யூஸஸ் ட்ரெஸ்ஸு, மேலே வந்துட்டு சர்ச்சுக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிற மாதிரி நான் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் ஒர்க்கோட கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுறேன். நான் இந்த சைடு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக அந்த ஒர்க் போகிறது, டெய்லி யூஸர்ஸு எல்லாமே வச்சுட்டேன். சர்ச்சுக்கு அவங்க என்னென்ன ட்ரெஸ் போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுட்டோன்னா சண்டே மார்னிங் நம்ம சீக்கிரம் எழுந்து அரசல் புரசலாக போக வேண்டாம். எடுத்துகிட்டு க்ளீனாக நம்ம நல்லா ரெடி ஆகிட்டு போகலாம். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன்னா பருப்பு சாதங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம். யூடியூப் ரெஃபரன்ஸ் மூலமாக பார்த்து தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் நெய் போட்டு சுவைச்சு சமைக்கணும். சப்ஸ்கிரைப்